இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோங்க. ஏன் இந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இப்ப காலையில நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். கடைக்கு போயிட்டு வரும்பொழுது ரோட்ல ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. இப்ப நீங்க சைட்ல வீடியோ பாக்குறீங்களா? இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கார் நின்றுட்டு இருந்தது. அந்த கார் நான் ஃபர்ஸ்ட் போகும்போது சும்மா ஏதோ ஒரு கார் ஓரமா நின்றுட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்த்துட்டு போயிட்டேன். பலினோ கார் நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு, ஸோ நான் பேடிஎம் அதாவது அக்கௌண்ட்ல வந்து பணம் எடுக்கலான்ட்டு வரேன் ஏடிஎம்ல. ஸோ அப்போ வரும்பொழுது பார்க்குறேன் சைடில் வந்து லைட் உடஞ்சிருச்சு. என்னடா அது நல்ல கார் லைட் உடஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தா முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஏர் பேக்கும் வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இங்கே லைட்டாக தான் இடிச்சிருக்குது. லைட்டாக இல்லை, அது வெயிட்டான இடி தான். பட் இங்கே வந்துட்டு இடிச்சிருக்குது. 2 ஏர் பேக்கும் ஓப்பன் ஆகிருக்குது. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து பேக் சைடு டோர் எல்லாமே வந்து நசுங்கி இருக்குது. அந்த மேலே மட்டும் நசுங்கி இருக்கு. இது எப்படி இடிச்சதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அங்கே 2 பேர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இது உங்க காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான். சரி, ஓகே, அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்கலாம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா கார் வச்சுட்டு இருக்கிற எல்லாரும் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க. ஸோ அதனால போய் கேட்கலான்ட்டு போனேன். அவங்க வந்துட்டு இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி அதாவது ரொம்ப சின்னதா ஒரு இடி தான் அது இடிச்சிருக்கு. ஆனா நல்லா வலுவா லைட்டு பக்கம் இடிச்சுது. அந்த 2 ஏர் பேக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, நம்ம பண்ணக்கூடிய சின்ன தப்பு, ஏர்பேக் ஓப்பன் ஆகும்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஸோ வந்துட்டு நம்ம நார்மலாவே ஏர்பேக் ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. சீட் பெல்ட் போட்டா மட்டும்தான் ஏர்பேக் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்பேக் ஓப்பன் ஆகும்போது அதுல வந்துட்டு அந்த வெடிச்சு வருது பாத்தீங்களா, சில நேரங்கள்ல நம்ம வந்துட்டு அந்த வெடிச்சு வர்றது நம்ம தலையில கூட அடிபடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால ஏர்பேக்லாம் இருக்குப்பா, சைட்ல ஏர்பேக் இருக்கு, இங்க இருக்கு, அதனால நான் எப்படி வேணா போவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, ஏர்பேக் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லா கார்லயுமே இருக்கும். ரொம்ப பழைய கார் மேபி வந்துட்டு இருக்காது. ஸோ இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தயவு செய்து வந்துட்டு கவனமா ரோட்ல வண்டி ஓட்டுங்க. ஏன்னா காருக்குள்ள இருந்து நீங்க நார்மலா ஒரு பேனிக் பிரேக் அடிச்சாலும் அது பெரிய இம்பாக்ட் அப்படின்றத வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ நீங்க நார்மலா பைக்ல போயிட்டு ஒரு சடன் பிரேக் அடிக்கிறதுக்கும் கார்ல போயிட்டு சடன் பிரேக் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம். உள்ள இருக்கவங்களும் அப்படியே முன்னாடி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது, ஏன்னா 4 வீலும் அட் அ டைம்ல பிடிக்குது. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா இது வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெட்டின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப கவனமா இருக்கணும். சீட் பெல்ட் போடுங்க. ஏர்பேக் அப்பதான் ஓப்பன் ஆகும். பரவாயில்ல, இவங்க ப்ராப்பரா போயிருக்காங்க போல. சீட் பெல்ட் போட்டதுனால தான் ஏர்பேக் 2 பக்கமும் வந்துட்டு பேசஞ்சர், அதாவது கோ பேசஞ்சர் கோ டிரைவர் இருக்க பார்த்தீங்கன்னா அவரு பக்கமும் அது ஓப்பன் ஆயிருக்குது, டிரைவருக்கும் அது ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா சீட் பெல்ட் போடலைன்னா ஏர்பேக் ஓப்பன் ஆகாது. இப்ப இருக்கிற நிறைய சிஸ்டம் அப்படின்றது அப்படிதான் இருக்குது. வேணும்னா உங்களுடைய கார்ல போய் நீங்க பாருங்க. சீட் பெல்ட் போடலைன்னா அந்த முன்னாடி அந்த லைட் கண்ணாடி இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி கோ பேசஞ்சர் கிட்ட, அதுல வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி போட்டிருப்பாங்க. இது மாதிரி சீட் பெல்ட் போட்டால் தான் ஏர்பேக் ஓப்பன் ஆகும், இல்லைன்னா நம்ம தலைகீழ கவுந்துருவோம், குப்புற விழுந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.